கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று விசுவாசு வருடம் ஆடி மாதம் 17ஆம் நாள், ஆங்கில மாதம் ஆகஸ்ட் 2/8/2025 சனிக்கிழமை. இன்றைய திதி காலை 7:47 வரை அஷ்டமி திதி, பின்பு நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 4:51 முதல் விசாகம் நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரை குருவோட நட்சத்திரம். ஆகவே இந்த குரு சம்பந்தமான மங்களகரமான காரியங்கள், மேலும் ஏதாவது ஒரு நகைகளில் முதலீடு செய்வதற்கான ஒரு சூழலும், நகைகளை வாங்குவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். யாருக்கெல்லாம் குரு பகவான் ராசிநாதனாகவோ அல்லது தன்னுடைய ராசியில் சஞ்சரிப்பதற்காக இருப்பவராகவோ இருந்தால் கண்டிப்பாக இந்த பாக்கியம் அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:45 முதல் 1:30 மணி வரை, மாலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்வதற்கும், விவசாய தொழில்களை மேம்பாடு செய்வதற்கும், விவசாய கருவிகளை சீர் செய்வதற்கும், மேலும் கொடுக்கல் வாங்கலை அதிகப்படுத்துவதற்கான ஒரு சூழல் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த கௌரி நல்ல நேரங்களில் செய்யப்படும் அனைத்து வியாபாரங்களும் மிகவும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் மாலை மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய வாரசோலை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள். இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி, ஏன்னா இன்னைக்கு நவமி திதி ஆகியால் எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கும் சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 6 மணி முதல் 7:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இன்று ஏதாவது ஒரு ஆயுதங்களை வாங்குவதற்கும், ஆயுதங்களை விவசாயம் சார்ந்த ஆயுதங்களை சீர் செய்வதற்கும் உகந்த நேரமாக இந்த கௌரி, இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் செய்யப்படும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், துலாமில் சந்திரன், மகரத்தில் கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் உங்களுடைய 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் சிலருக்கு குழந்தைகள் மூலம்
சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமையும். சுப விரய செலவுகள் என்றால் ஏதாவது குழந்தைகளுக்கு ஒரு முதலீடு, அதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போடுவது, அல்லது குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவது ஆகியவை செய்வதற்கான ஒரு சூழல் அமையும். தொழிலை பொறுத்தவரை கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த மேசராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்னைக்கு போய் நீங்க பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த மேசராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். மேலும் அவர்களுக்கு இன்று வதைத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடமும் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா கூட கொஞ்சம் நீங்கள் பேசும் பேச்சுக்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏதாவது சில துன்பங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். முடிந்த அளவு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் டென்ஷன் இல்லாம கொஞ்சம் அமைதியாக இருப்பது அவசியமாகிறது. பிபி சுகர் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்ல டாக்டரோட அட்வைஸ் படி நல்ல மெடிசின் எடுத்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருந்தீங்கன்னா அதுவே இன்று உங்களுக்கு ஏற்ற நாளாக அமையும். மேலும் இயந்திரங்களில் இரவு நேர பணிபுரியும் தொழிலாளர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பணியில் இருப்பது அவசியமாகிறது. முடிந்தளவு கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. நண்பர்கள் மூலம் சிலருக்கு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த வதைத்தாரையில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அந்த வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்தீர்களானால் அது வெற்றி தரும் நாளாக அமையும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு எதிர்பார்த்த இடத்தில் அமௌண்ட் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். வெளியூர் வெளிநாட்டுல ஏதாவது வியாபாரம் பார்த்துட்டு கலெக்ஷன் ஆகாம இருக்கிற அமௌண்ட் எல்லாம் இந்த சாதகத்தாரையில் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் நீண்ட நாட்களாக கல்வியில் கொஞ்சம் மந்தமாக இருந்த குழந்தைகள் கொஞ்சம் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும் அமையும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஏதாவது எதிர்பார்த்த இடத்தில் சீட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. மேலும் அவர்கள் ஏதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனங்களுடன் செமினாரில் கலந்து கொண்டு ஏதாவது பரிசு தொகை வெல்வதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த மாணவர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலர் ஏதாவது குல தெய்வங்களை வழிபாடு செய்தீர்களானால் ஏதாவது வேண்டுதல்கள் பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த சாதகமான தாரை வரும் நாட்களில் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான சூழல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த பிரத்யோக தாரையை பொறுத்தவரை கொஞ்சம் வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த வீண் அலைச்சல்கள் மூலம் தேவையில்லாத சில டென்ஷன் ஆகி சில மன சஞ்சலங்களும் சில மருத்துவ செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமைகிறது. முடிந்தளவு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பழகுனீங்கன்னா அவர்கள் மூலம் பொருள்கள் இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் அமையும். நீங்க பாட்டுக்கு வெளி வட்டாரங்கள்ல வெளியில ஏதாவது போனீங்கன்னா கூட வேணும்னே வாலண்டியரா வந்து உங்ககிட்ட யாராவது பேசினா கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது அவசியமாகிறது. அதே மாதிரி ஏதாவது தொலைதூரங்களில் ஏதாவது ஒரு செய்தி வந்தா ஒரு நல்ல செய்தின்னு நீங்க நம்பிடக்கூடாது. ஏன்னா அந்த செய்திகள் மூலம் உங்களுக்கு சில பொருள்கள் இழப்பு வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த பிரத்யோக தாரையில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது தெரியாத இடங்களுக்கும் செல்வதை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது முன்பின் தெரியாத இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா செய்யாத சில செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை
இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியில் இருந்து 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் சில குழந்தைகள் மூலம் சிலருக்கு சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் குடும்பத்திற்கு தேவையான சில அனைத்து பொருள்களும் வாங்கி கொடுப்பதற்கான ஒரு சூழலும், சில சுபவிரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக திருமண தடை இருப்பவர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சேமதாரையில், சேமம் என்றால் நலம் என்ற அர்த்தம், இந்த சேமதாரையில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும். நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் அமையும். நீண்ட நாட்களாக ஒரு நிலம் பார்த்திருப்பீங்க, அந்த நிலம் என்று நீங்க போய் பேசுனீங்கன்னா அதை சார்ந்து சில நற்பலன்களும் அந்த நிலம் உங்களுடைய கைக்கு வருவதற்கான சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த ரியல் எஸ்டேட் சேர்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகையும் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணமாவதற்கான ஒரு சூழலும் அமையும். ஒரு முக்கியமான விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அமையும். அவர்கள் மூலம் சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த சேமதாரையில். சேமதாரையை பொறுத்தவரை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த அனைத்து நற்காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் அமையும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த மிருகசீரிஷம் பொறுத்தவரை செவ்வாய் பகவானோட நட்சத்திரமாகையால் இந்த விபத்து தாரையில கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க, ஒரு காரியம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல், அந்த பிளான் படி அந்த காரியம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் இன்று யாரிடமும் கொஞ்சம் கோபப்படாமலும் டென்ஷன் ஆகாமலும் இருப்பதும் அவசியமாகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஒரு அத்தியாவசிய வேலை இருந்தால் மட்டுமே பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல், அதுமே ஏதாவது ஒரு பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது விவசாய கருவிகள் அல்லது எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் சார்ந்த கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது புது வண்டி டெலிவரி எடுப்பது அல்லது மெக்கானிக் ஷாப்ல பழைய வண்டி ஒர்க் ஷாப்ல விட்டுருப்பீங்க, அது எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில். ஏதாவது ஒரு பொருளை நீங்க தேடி கடைக்கு போனா கூட அந்த பொருள் கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில். மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதாலும், குரு உங்கள் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியையே பார்ப்பதாலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி உறுதியாகிறது. மேலும் கூட்டு தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக ஏதாவது மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாதிரி தொழிலில் லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக குழந்தைகள் மூலம் ஏதாவது ஒரு சிறு வருமானங்கள் வர வேண்டிய, வெளியூர் வெளிநாட்டில் வசிக்கும் குழந்தைகள் மூலம் ஏதாவது வருமானம் வர வேண்டிய, அதாவது வரவு வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த மிதுனராசி நேயர்களுக்கு. மொத்தத்துல இந்த மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சம்பத்து தாரையில் எந்த நீங்க முதலீடு, புதிய முதலீடு செய்வதற்கும், மேலும் ஏதாவது
புதிய முதலீடுகள் செய்வதில் இருந்து லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அதிகமாக இருக்கிறது. திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சுபகோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள், திருமணம் சார்ந்து சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமைகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலம் கூட இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள், விற்பதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் குரு பகவான். குரு பகவானோட இன்னைக்கு குரு பகவானோட நட்சத்திரத்தில் இருப்பதால் ஜென்ம நட்சத்திரம் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் தேவையில்லாத சில வேலைகளை தள்ளி போடுவது அவசியமாகிறது. நீங்கள் செய்யும் வேலைகள் அனைத்தும் அத்தியாவசிய வேலைகளாக இருப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள். ஆடம்பரமான வேலைகள், ஏதாவது கடனை வாங்கி உடனே வாங்கி ஆடம்பரமான வேலைகள் செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மேலும் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்கள் நடக்கும் சூழலில் ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு குளறுபடிகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். ஆகவே ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு சூழல், சில தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு கூலிங்கான பொருள் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத கூலிங் சம்பந்தமான சில நோய்கள் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் அமையும். முடிந்தளவு இந்த கூலிங்கான பொருள்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது இன்னைக்கு வண்டி வாகனங்களை டெலிவரி எடுப்பதோ அல்லது வண்டி வாகனங்களை புக் பண்ணுவதோ அல்லது பழைய வண்டி ஏதாவது ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு டெலிவரி எடுப்பதோ ஆகியவைகளை இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் உங்கள் ராசியில் இருந்து 12ஆம் இடத்தில் குரு பகவான் சுக்கிர பகவான் சேர்ந்து இருப்பதாலும், இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்வையிடுவதால் கொஞ்சம் தொழில் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் மூதாதையர் சொத்துக்களை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு சூழலும் அதற்கான சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. சிலர் குடும்பத்துடன் சில தாயாரின் உடல்நலம் கருதி சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் மூத்த அதிகாரிகளின் கொஞ்சம் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழல் அமையும். முடிந்தளவு எல்லோரும் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த பரம மைத்திர தாரையில் சில எதிர்பார்த்த சில நற்காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு மராமத்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் அந்த மராமத்து வேலைகள் செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. அதற்கான கேட்ட இடத்தில் ஃபண்டு கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. இந்த பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த கால்நடைகள் மூலம் விவசாயத்தின் மூலமும் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. இந்த பிரயாணங்கள் மூலம் சில வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பிரயாணங்கள் மூலம் சில வேலை செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. இன்று நீங்கள் யாருக்காவது சில கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல், அதாவது கொடுக்கல் வாங்கல் ஆகிய சூழல் ஏற்பட்டால் முடிந்தளவு பக்கவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. இல்லைன்னா கடன் வாய்மொழி வாக்குறுதி மூலம் கடனை கொடுத்தீங்கன்னா கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாக இருக்கிறது இந்த பரம மைத்திர தாரையில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிலர் குடும்பத்துடன் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது.
ஆயிரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த மைத்திரத்தாரையில் நீண்ட நாட்களாக இரண்டாம் திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கும் எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்த சில நற்செய்திகளும் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. இந்த பரம மைத்திர தாரையை பொறுத்தவரை தான தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமையும். நீங்க ஏதாவது தான தர்மங்கள் கொடுத்தீர்களானால் உங்களுக்கு சிறு விரைய செலவுகள் தவிர்ப்பதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. ஏன்னா நீங்க சிறு சிறு தொகையை தான தர்மங்கள் உங்களால் முடிந்த அளவு சிறு உணவோ அல்லது கருணை இல்லங்களுக்கு சிறு உதவியோ அல்லது கோயில் திருப்பணிகளுக்கு சிறு உதவியோ அல்லது சிறப்பு குழந்தைகளுக்கு சிறு உதவியோ அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறு உதவி செய்தீர்களானால் பெரிய விரைய செலவுகள் தடுப்பதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சரிப்பதாலும் இந்த குரு பகவான் சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்ப்பதாலும் குழந்தைகள் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இந்த குழந்தைகள் வேண்டி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது வருமானம் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக வருமானம் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் அறிவார்ந்த முயற்சியாகவும் அந்த முயற்சியின் மூலம் சிறு லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த வதைத்தாரையில் முடிந்த அளவு யாரிடம் பேசும் போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது நண்பர்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. நீங்க நண்பர்கள் கூட எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா உங்களுடைய பர்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. முடிந்தளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் தவிர்க்க முடியாத ஒரு சூழல் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் தக்க பாதுகாப்புடன் பயணங்கள் செய்வது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது கனரக வாகனங்களை இயக்குபவர்கள் கொஞ்சம் இரவு நேரத்தில் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. இரவு நேர பணிகளில் கனரக இயந்திரங்களை இயக்குபவர்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகள் மூலம் சிலருக்கு கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழல் அமையும். முடிந்தளவு நீங்கள் உங்களுடைய சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில கலத்தர விரோதங்களும் சில வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இல்லைன்னா கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த வதைத்தாரையில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சாதகத்தாரை பொறுத்தவரை இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்தீர்களானால் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது வாரிசு வேண்டி ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். இந்த சாதகத்தாரையில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். இந்த ஒப்பந்தங்கள் முடித்து ஏதாவது வரவுக்காக அதாவது உங்களுடைய செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக இந்த சாதகத்தாரையில் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது டெண்டர்ல ஏதாவது ஒப்பந்தங்களில் வேலை பார்த்து நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் நீங்கள் இன்று முயற்சி செய்தால் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சென்றீர்களானால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் இன்று அமையும். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து
2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் சஞ்சரிப்பதாலும், இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்ப்பதால் நீங்கள் ஏதாவது தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. வாழ்க்கை துணைவியின் மூலம் ஏதாவது பலன் எதிர்பார்த்த பலன்கள் இன்று கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும், புதிய இடத்தை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று எல்லா நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. முடிந்தளவு இந்த வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொண்டு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். மேலும் இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவதும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை கூட சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. சிலர் வெளியூர் செல்ல வேண்டி பாஸ்போர்ட் விசா வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கும் எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகணும். இல்லாட்டி உங்களுக்கு சில பொருள்கள் இழப்பு, சில பொருள்கள் காணா போவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில். மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சேமதாரையில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. இவை நீங்கள் சுபகோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக யாராவது கடன் வாங்கி சிலருக்கு கடன் பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். முடிந்தளவு இன்று கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இந்த கடன் கட்டினீர்களானால் கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு முக்கிய நபரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இன்று அமைகிறது. இந்த நபர்கள் மூலம் ஏதாவது புதிய ஒரு வேலை வாய்ப்போ அல்லது அவர்கள் மூலம் ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைப்பதற்கான அவர்கள் மூலம் சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. இந்த சேமதாரையில் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று ஆரோக்கியம் சார்ந்து தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணமாவதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த சேமதாரையில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அத்தியாவசிய பயணங்களை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். அப்படியே பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வதும் அவசியமாகிறது. ஏன்னா இந்த பயணங்கள் மூலம் சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களும் கொஞ்சம் நிதானத்துடன் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்கள் திடீரென்று செலவு வைப்பதற்கான ஒரு சூழல் இன்று அமையும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலர் ஏதாவது விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது ஏதாவது மரத்தடிக்கிற மிஷினு, ட்ரில்லர் அல்லது ஏதாவது டிராக்டர் போன்ற விவசாய கருவிகள் சார்ந்து ஏதாவது இயந்திரங்களை பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பாதுகாப்புடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது இந்த விபத்து தாரையில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலர் ஏதாவது சில காரியங்களை சில செயல்களை பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த பிளான் அனைத்தும் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. விபத்து தாரையை பொறுத்தவரை
பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமைத்துக் கொண்டீர்களானால் இன்று நீங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவே அமையும். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் குரு பகவானும் சஞ்சரிப்பதாலும், குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்வையிடுவதால் முன்னோர்கள் ஏதாவது சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு கடனை வாங்கி கடனை கட்ட முடியாத இருக்கிற சூழ்நிலையில் இருப்பவர்கள் இன்று அதற்கான ஒரு நல்ல தொகை வருவதற்கான ஒரு சூழலும், இன்று கூடிய விரைவில் இந்த கடன் அடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நடைபெறாத ஒரு முக்கிய காரியங்கள் அனைத்தும் எதிர்பாராத விதமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய முயற்சியின் பேரிலேயே அது வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலும், நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் தன்னம்பிக்கையுடன் இருப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக இன்று நாம் சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சம்பத்து தாரையில் ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. நீண்ட நாட்களாக முன்பு ஆரம்பித்த தொழில்களில் இருந்து வருமானம் மிகவும் குறைவாக இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில் வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது பொருள் வரவு, நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பொருள் வரவு, தன வரவு வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது சில காரியங்கள் நடைபெறாத இருக்கும் காரியங்கள் திடீரென்று நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. சுபகாரியம் தொடர்பான எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் இன்று வெற்றி தரும் நாளாக அமைகிறது இந்த சம்பத்து தாரையில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த ஜென்மத்தாரையில் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் அது முடிவுறாத ஒரு சூழல் வருவதற்கான ஒரு வாய்ப்பும், அதன் மூலம் சில பொருள் இழப்புகள், மன உளைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். கொடுக்கல் வாங்கலை கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது இன்று அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க போய் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் ஏதாவது தலையிட்டீங்கன்னா கொடுத்தாலும் உங்களால திருப்பி வாங்க முடியாத ஒரு சூழலும், வாங்கினாலும் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் சிலர் ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி, ஒரு வாய்மொழி உத்தரவாதம் கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் அமையும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள், சுப பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது புதிய வண்டி எடுப்பதற்கான ஒரு சூழல் அமைவர்கள் இன்று தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. அதாவது புதிய வண்டி நீங்க புக் பண்ண போனீங்கன்னா கூட கொஞ்சம் தள்ளி போட்டு போவதும் அவசியமாகிறது. நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் தள்ளி போடுவதும் இன்று அவசியமாகிறது. ஏன்னா இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சிறு தடுமாற்றங்களும் சிறு குளறுபடிகளும் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியில் இருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியில் இருந்து 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதாலும், குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்ப்பதாலும் கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் சிறு சிறு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. குழந்தைகள் மூலம் சிறு சிறு ஏதாவது சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. குழந்தைகள் ஏதாவது முக்கியமான பொருள்களை குழந்தைகளிடம் கொடுக்காமல் இருப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க கொடுத்தீங்கன்னா அது தொலைந்து போவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. அனுசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை
இன்று பரம மைத்திர தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த பரம மைத்திர தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரம மைத்திர தாரையில் பொருள் வரவு, தனவரவு வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும், அதை சார்ந்து வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வுக்கான தேதி குறிப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். நீண்ட நாட்களாக வீடு கட்டி ஏதாவது மராமத்து வேலையா முடிக்காமல் இருப்பவர்கள் இன்று அந்த வேலைகளை செய்து முடிப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. ஏன்னா இந்த பரம மைத்திர தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. பண்ணை தொழில் செய்வர்களுக்கு கால்நடைகள் மூலம் ஏற்ற லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக வாய்மொழி வாக்குறுதி மூலம் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. முடிந்த அளவு பக்கவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க, இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாக இருக்கிறது இந்த பரம மைத்திர தாரையில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிலர் இன்னைக்கு குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. சிலர் ஏதாவது சிறு கோயில்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழலும், ஏதாவது ஒரு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும், சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான ஒரு சூழலும், முக்கியமா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அல்லது டுகெதர் பார்ட்டி, கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கும், பர்த்டே பார்ட்டி இருக்கும், இதெல்லாம் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த மைத்திரத்தாரையில் முடிந்தளவு தான தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமையும். ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு அதாவது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். நீங்க கையில வச்சிருந்தாலே அது உங்களுக்கு தொலைவு கொண்டு வீண் விரைய செலவுகள் வரும். அந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று யாருக்காவது உங்களுடைய மனைவியிடமோ அல்லது வாழ்க்கை துணைவியிடமோ கொடுத்து வைப்பது அவசியமாகிறது. இல்லைன்னா குழந்தைகள் பேர்ல ஏதாவது ஒரு டெபாசிட் போடுவதோ, அல்லது ஒரு ஜுவல்ஸ் வாங்குவதோ, அல்லது ஒரு நிலத்திற்கு ஒரு அட்வான்ஸ் கொடுப்பதோ, அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழல் உருவாகும். சில பேர் சொல்லலாம், என் கையில காசு இல்லை, அந்த அளவுக்கு எல்லாம் காசு இல்லைங்க, எப்படி நான் வீண் விரைய செலவுகள் செய்வேன்னா, நீங்க வீண் விரைய செலவு செய்வதற்கான ஒரு சூழல் இன்று உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஒரு யாத்திரக்காரர்களுக்கு சிறு உதவி செய்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது கருணை இல்லங்களுக்கோ அல்லது ஒரு ஏதாவது ஸ்கூல் படிக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த அளவு ஒரு பேனா, பென்சில் ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் அல்லது ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். அல்லது யாருக்காவது சிறு அன்னதானம் உங்களால் முடிந்த அளவு சிறு அன்னதானம் கொடுத்தீர்களானால் அதுவே உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும் இந்த மைத்திரத்தாரையில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இன்னைக்கு ஏதாவது திருமணம் சார்ந்து ஏதாவது நீங்கள் இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நல்ல செய்திகள், இரண்டாம் திருமணம் சார்ந்து சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருந்து 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்னைக்கு நீங்க உங்களை பொறுத்தவரை திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாதிரி தொழிலில் லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. இந்த சிலருக்கு ஏதாவது குடும்பத்துல ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் போட்டிருப்பீங்க, அந்த ஜுவல்ஸ் எல்லாம் இன்னைக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது பேங்க்ல ஏதாவது ஜுவல்ஸ் வச்சிருப்பீங்க, அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய அடமானத்தில் மீட்ட வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. இந்த தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு. இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு.
மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த வதைத்தாரையில் முடிந்த அளவு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவது அவசியமாகிறது. இந்த வதைத்தாரையில் நீங்க ஏதாவது ஒரு நண்பர்களோ அல்லது வேற எங்கேயாவது ஒரு டூரோ போனீங்கன்னா கூட ஏதாவது உங்க கையில இருக்கிற அமௌண்ட் கரைவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். முடிந்தளவு கூட நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்று உற்றார் உறவினர்கள் மூலம் சில உரிய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் ஏதாவது இன்னைக்கு ஒரு கனரக வாகனங்களை இயக்குபவர்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. கனரக இயந்திரங்களை இயக்குபவர்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் கொஞ்சம் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சாதகத்தாரையை பொறுத்தவரை மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். நீண்ட நாட்களாக சில காரியங்கள் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. சிலர் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஆக முடியாத இருப்பவர்கள் இந்த சாதகத்தாரை நடக்கும் காலகட்டங்களில் நீங்க முயற்சி செய்தீர்களானால் ஏதாவது செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஏதாவது நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் அமையும். குலதெய்வம் சார்ந்து இன்று நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் இன்று குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் அமையும் இந்த சாதகத்தாரையில் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த பிரத்யோகத்தாரையில் தேவையில்லாத சில வீண் அலைச்சல்களும் சில வீண் செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழல் உண்டாகும். மேலும் இந்த வீண் அலைச்சல்கள் மூலம் மன சஞ்சலங்களும் அதனால் சில உடல் உபதைகளும் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. மேலும் இன்று ஒரு நல்ல வெளியூரில் இருந்து வர வேண்டிய சில நல்ல தகவல்கள் தொலைத்தொடர்பு செய்திகள் ஆகியவை கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பேசுவதையும் கொஞ்சம் பழகுவதையும் தவிர்த்துக் கொள்வது அவசியமாகிறது. உங்களுடைய நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ அல்லது உங்களுடைய வேலை பார்க்கும் சக ஊழியர்களும் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது அவசியமாகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. நீங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல பரிதாபம் வராது. உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, உங்களை ஒரு தாழ்வு மனப்பான்மையுடன் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகும். ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் பழகும் போது கொஞ்சம் நிதானத்துடன் பழகுவதும் அவசியமாகிறது. முடிந்தளவு இந்த போன்ல இன்னைக்கு செல்போன்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யறேன் அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்றவங்க எல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது ஒரு பொருள் இன்னைக்கு நீங்க ஆஃபர்ல வாங்கினா கூட அந்த பொருள் தரமற்ற பொருளாக மாறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோகத்தாரையில். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் உங்கள் ராசியில் இருந்து 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்ப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். தொழிலில் கொஞ்சம் சிறு தொழில் அபிவிருத்திக்கு வேண்டிய சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகும். அப்படியே நீங்க கடன் வாங்கினீங்கன்னா கூட பக்காவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை வாங்குங்க. இல்லாட்டி வாய்மொழி வாக்குறுதியா கடன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பிற்காலத்தில் சிரமத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். முடிந்த அளவு இந்த கடனை வாங்காமல் தவிர்ப்பது இன்று அவசியமாகிறது. இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களும் கொஞ்சம் முதலீடுக்கு வேண்டி சிறு சிறு கடன் தொகை வாங்க வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமையும்.
மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக இந்த ரியல் எஸ்டேட் கொடிகட்டி பறந்துட்டு இருப்பீங்க, இன்னைக்கு கொஞ்சம் சிறு லாபங்கள் குறைவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். உலக வீட்டில் இருக்கும் ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சில சூழ்நிலையும் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சேமதாரையில் சில நல்ல காரியங்கள் செய்வதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகிறது. நீண்ட நாட்களாக ஒரு முக்கியமான ஒரு விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல், நீங்க ஏதாவது அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அந்த அப்பாயின்மெண்ட் தள்ளி போக வேண்டிய ஒரு சூழல் அமையும். இன்னைக்கு போய் நீங்க அந்த விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலும் அமையும். அவர்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த சில நற்காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்கள். ஆனால் இந்த நோய் பூரண குணமாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று சிலருக்கு விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். முடிந்தளவு கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று கடனை கட்டினீர்களானால் அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழல் இன்று அமையும் இந்த சேமதாரையில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் இழுபறியில் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள், நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு இன்று புதிய வண்டி வாகனங்கள் ஏதாவது டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் முடிந்த அளவு அதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது புதிய வண்டி புக் பண்ண போனா கூட கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. பழைய வண்டி ஏதாவது மெக்கானிக் ஷாப்ல விட்டு ஏதாவது ரிப்பேர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் அரசின் சாலை விதிகளை மதித்தும் செல்வது அவசியமாகிறது. நீங்க முன்னாடி போயிட்டு இருப்பீங்க டூ வீலர்ல, உங்க முன்னாடி போறவன் லெப்ட் சைட்ல சிக்னல் போட்டு ரைட் சைட்ல திரும்புவாங்க, ரைட் சைட்ல சிக்னல் போட்டு லெப்ட் சைட்ல திரும்புவாங்க. ஆகவே நீங்க கொஞ்சம் வண்டியில போகும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செல்வது அவசியமாகிறது. நீங்க ஏன்னு கேட்டா உங்களை திட்டிட்டு தான் போவாங்க. ஏன்னா அதுதான் இந்த விபத்து தாரை ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில் அதுதான் நடக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் பெண்கள் ஏதாவது வீட்டுல காய்கறி வெட்டினா கூட கையில் சிறு காயங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். குழந்தைகளை பொறுத்தவரை குழந்தைகளை கொஞ்சம் கதவு ஜன்னல்ல கொஞ்சம் கைவி வைக்காம கொஞ்சம் பார்த்துக்குங்க, இல்லாட்டி சிறு விபத்துக்கள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நீங்க ஏதாவது முக்கியமா ஒரு புரோகிராம் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த புரோகிராம் இந்த நடத்தலாம் அப்படின்ட்டு அந்த புரோகிராம் அனைத்தும் சில செய்வதில் அல்லது நிறைவேற்றுவதில் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில். விபத்து தாரையை பொறுத்தவரை எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் பாதுகாப்புடன் செய்வது அவசியமாகிறது. நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் செய்தீர்களானால் அந்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் பாக்கியஸ்தானமான அதிர்ஷ்டகரமான ஸ்தானமான 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் இவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்வையிடுவதாலும் இன்று உங்களுடைய குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. நீண்ட நாட்களாக குழந்தை வேண்டி முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. ஏன்னா குழந்தைகள் பேர்ல ஏதாவது பிக்சட் டெபாசிட்டோ அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் இன்று உருவாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது அமௌண்ட் எதிர்பார்த்து தினம் கேட்டுட்டு இருப்பீங்க, அந்த அமௌண்ட் இன்று திடீரென்று வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். மொத்தத்துல இந்த நாளை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே சொல்லலாம் இந்த கும்பராசி நேயர்களுக்கு.
சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சம்பத்து தாரையில் சம்பாதியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமையும். இன்று ஏதாவது வரவுக்கு மீறிய செலவு இருந்தாலும் வருமானம் மிகவும் அதிகமாக வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. இன்று புதிய தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கும் புதிய தொழில்களில் முதலீடு செய்வதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். இன்னைக்கு நீங்க கேட்ட இடத்துல அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டில் வர வேண்டிய தன வரவு பொருள் வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த சம்பத்து தாரையில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நிலம் தொடர்பான வீடு தொடர்பான எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இன்று வெற்றி உறுதியாகிறது இந்த சம்பத்து தாரையில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த ஜென்மத்தாரை நடக்கும் காலகட்டங்களில் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில மன குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். என சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. ஆகவே இன்னைக்கு எது தேவையோ அதை மட்டும் செஞ்சா போதும். மேலும் சிலருக்கு ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு குளறுபடிகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். என இந்த ஜென்ம நட்சத்திரம் நடக்கும் காலகட்டங்களில் கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் முக்கியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு முற்றிலுமாக கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கடனை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் முடிந்த அளவு பக்கவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சாதகமான பலன்கள் மிகவும் குறைவாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. திருமணம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது கூலிங் சம்பந்தமான பொருட்கள் ஏதாவது ஐஸ்கிரீமோ அல்லது கூல்ட்ரிங்க்ஸோ குடிப்பதை முடிந்த அளவு தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படி நீங்க மீறி ஏதாவது இன்டாக்ட் பண்ணீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சில தேவையில்லாத சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் சிலர் ஏதாவது ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏன்னா சனிக்கிழமை நான் ஆயில் பாத் எடுப்பேன்னு சில பேர் இருப்பாங்க. ஜென்ம நட்சத்திரம் நடக்கும் காலகட்டங்களில் ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப கூலிங் ஆகி கூலிங் சம்பந்தமான வீசிங் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருப்பதாலும் இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதாலும் 4ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பதாலும் நிலம் சம்பந்தமான தொழில் சம்பந்தமான நீண்ட நாட்களாக சில பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்னைக்கு அது இந்த பிரச்சனைகள் அனைத்திலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து அனைத்திலும் விடுபடுவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். நிலம் சம்பந்தமான ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு வண்டி ரொம்ப செலவு வச்சுட்டு இருந்த வண்டியெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஒழுங்கா நல்ல ஒரு அவன் வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை மிகவும் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் எந்த தொழில் செய்தாலும் தொழில் மூலம் மிகவும் ஒரு மன திருப்தி வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த மீனராசி நேயர்களுக்கு. தாயாரின் மூலம் சிலருக்கு சில வருமானங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த பரம மைத்திர தாரையில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுக்கான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு வீடு மராமத்து வேலை செய்து பாதியில் நின்று போகும். அந்த பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். ஒரு நிலம் சார்ந்து ஒரு முக்கியமான பிரச்சனை நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமைந்து அது ஒரு நீண்ட ஒரு தொடர்கதையாகவே இருக்கும். இந்த பரம மைத்திர தாரையில் நீங்க போய் பேசுனீங்கன்னா அந்த நிலம் சம்பந்தமான சில பிரச்சனைகளில் முற்று பெறுவதற்கான ஒரு சூழலும் அமையும். நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இந்த வாரிசு சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் சில நற்செய்தி
நற்செய்திகளும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். இந்த பிரயாணங்கள் மூலம் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமையும். மேலும் சிலர் ஏதாவது பண்ணை தொழில்கள் நீண்ட நாட்களாக மந்தமாக இருப்பவர்கள் இன்று கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலர் குடும்பத்துடன் ஏதாவது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும், கோயில் குளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும், குலதெய்வம் சம்பந்தமான கோயில்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திரத்தாரையில் பொறுத்தவரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழலும், மீதி 50% காரியங்கள் உங்களால் முயற்சியின் பேரிலேயே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த பரம மைத்திரத்தாரையில் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கும் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செய்வதன் மூலம் சிலருக்கு மன மகிழ்ச்சி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமையும். இன்னைக்கு பொறுத்தவரை நீங்க ஏதாவது ஒரு தான தர்மம் செய்தீர்களானால் அது உங்களுக்கு மிகவும் ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகப்படியான விரைய செலவுகளை தடுப்பதற்கான ஒரு சூழல் என்று அமையும். முடிந்தளவு யாராவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவியும், கருணை இல்லங்களுக்கு சிறு உதவியும், கோயில் திருப்பணிகளுக்கு சிறு உதவியும் செய்தீர்களானால் அது உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வர்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல். உங்களுக்கு ஏதாவது பர்சனலா கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்து வைத்துக் கொள்ளப்படும். உங்களுடைய ஜாதகம் தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்க அனுப்புங்க, அதற்கான சொல்யூஷன் சொல்லப்படும். அதற்கான அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தாங்க சொல்லப்படும். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.